வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேலி என்ட்ரியோடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து என்ட்ரி போட கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஒரு டீட்டெயில் நம்ம டேலியில் இப்போ எடுக்கணும்னா நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம நேவிகேஷன் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். சேல்ஸ் வவுச்சர் F8, பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து F9. F9 ஃபங்க்ஷன் 8 ஃபங்க்ஷன் 9. கம்ப்யூட்டரில் சிஸ்டம் கீபோர்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஃபுல்லாகவே எஃப் பேஸில் தான் இருக்கும். F1, F2, F3, F4, F5, F12 முடியில் இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்கேப் பட்டன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து எல்லாமே F12 முடியில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதில் வந்து சேல்ஸ் வவுச்சர் என்னது F8, பர்ச்சேஸ் வவுச்சர் F9. சேல்ஸ் வவுச்சர்னால் சேல் பண்ணுறோடைய வவுச்சர் நம்ம இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட். பர்ச்சேஸ் வவுச்சர்னால் F9. பேமெண்ட் வவுச்சர்னால் என்ன, நம்ம பே பண்ணுறோடைய டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணுறது. ரிசிப்ட் வவுச்சர்னால் என்ன, நம்மக்கிட்ட இன்கம் வர்றது எல்லாமே ரிசிப்ட்டு தான் சொல்லுவாங்க, அது வந்து F6. ஜேர்னல் வவுச்சர்னால் என்ன, பெட்டி கேஷ் ஹேண்டில் பண்ணுறது. மிஷின், லேண்ட், பில்டிங் இதுக்கெல்லாம் டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணுறது. அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதெல்லாம் ஜேர்னல் என்ட்ரிலேயே நம்ம என்ட்ரி போடுவோம். அது என்னது F7. மேக்ஸிமம் இந்த என்ட்ரிஸ் தான் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு டெபிட் நோட்னால் என்ன, கண்ட்ரோல் ப்ளஸ் F9. ஓகேங்களா? F9 என்ன, பர்ச்சேஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் டெபிட் நோட். ஓகேங்களா? F9. F8 என்ன, கிரெடிட் நோட்டு. ஓகேங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் 8 என்ன, சேல்ஸ். ஓகேங்களா? இது வந்து கிரெடிட் நோட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கான்ட்ரானா என்ன, F4 என்னது, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கான்ட்ராவில் தான் நம்ம போடுவோம். இப்போ பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து கான்ட்ராவில் தான் நம்ம என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஜேர்னலில் என்ன, ஸ்டாக் மெயின்டைன் ஜேர்னல் தான் ஸ்டாக் ஜேர்னல்னு சொல்லுவாங்க, அது Alt + F7. ஓகேங்களா? அடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அது ஒரு தனி ஒரு டாபிக் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா நம்ம நெக்ஸ்ட் லைன் பை லைனாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர்னால் F10, அதாவது ஆர்டர் பண்ணுறது பர்ச்சேஸ். சேல்ஸ் ஆர்டர்னால் சேல் பண்ணுறதுடைய ஆர்டர், அது வந்து என்னது, கண்ட்ரோல் ப்ளஸ் F10. ஓகேங்களா? F10னா பர்ச்சேஸ் ஆர்டர், கண்ட்ரோல் ப்ளஸ் F10னா சேல்ஸ் ஆர்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெலிவரி நோட்டு எதுக்கு போடுவோம், ஜாப் ஒர்க்குக்கோசரம் நம்ம போடுவோம். இப்போ பிரான்ச் டு பிரான்ச் போகிறது. இப்போ நம்மளது வந்து பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது, பிரான்ச் வந்து வேற ஒரு பிளேஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏல வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, பியில் வந்து அதோடைய பிரான்ச் இருக்குது. ஜாப் ஒர்க்கோசரம் நம்ம போடுவோம் டெலிவரி சொலான். ஓகேங்களா? அது வந்து டெலிவரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. டெலிவரி நோட்டை அது என்ட்ரி பண்ணுறது இருக்குது, அது வந்து Alt + F8. ஓகேங்களா? டெலிவரி நோட்டை என்ட்ரி பண்ணுறது Alt + F8. நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் நோட்டு வந்து Alt + F9. ஓகேங்களா? Alt + F9. நெக்ஸ்ட்டு ஷார்ட் கீ. நெக்ஸ்ட்டு லெட்ஜர் கிரியேட் ஆர் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட் கீனா, கண்ட்ரோல் + E. ஓகேங்களா? கண்ட்ரோல் + E வந்து லெட்ஜர் கிரியேட் ஆன் ஆல்டர். மேக்ஸிமம் ஆல்டர் தான் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐட்டம் கிரியேட் ஆர் ஆல்டர், என்னது, கண்ட்ரோல் + I. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோ டு, அதாவது டைப் டேட்டு. கோ டு அப்படிங்கிறதுக்கு நம்ம இது பண்ணால் ஷார்ட் கீ என்னது, கண்ட்ரோல் + G. கோ டு G இருக்குங்களா, இது வந்து கண்ட்ரோல் + G. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர். நம்ம ஏதாவது ஒரு சம்ஸ் போடுறோம், இப்போ ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணோன்னா நம்ம டேலியில் எப்படி கால்குலேஷன் பண்ணோம்னா, கால்குலேட்டர் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன, டேலியே வந்து கால்குலேஷன் இருக்குது அதில் ஃபுல்லாகவே. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோல் + N. அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுனா கண்ட்ரோல் + N. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேஞ்ச் வவுச்சர் டேட். இப்போ வவுச்சர் டேட் நம்ம சேஞ்ச் பண்ணால் அதுக்கு என்ன நம்ம டைப் பண்ணணும், F2 வந்து சேஞ்ச் த வவுச்சர் டேட்டு. ஓகேங்களா? எடிட் வந்து F2 தான் வரும். மேக்ஸிமம் எக்ஸலில் வந்து F2 வந்து எடிட் பண்ணுறது வரும். அதே மாதிரி தான் இங்கே டேலிலையும் வந்து சேஞ்ச் வவுச்சர் டேட் வந்து F2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எதை நம்ம ஷார்ட் கீ யூஸ் பண்ணோம்னா Alt + F3. ஓகேங்களா? Alt + F3 வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு கான்ட்ரா வந்து F4. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் கான்ட்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெலைட் லைனு. ஒரு லைனை நம்ம டிலைட் பண்ணோன்னா கண்ட்ரோல் + D. ஓகேங்களா?
Ctrl+D வந்து என்னது லைனை டெலீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கேன்சல் வவுச்சரை வந்து இந்த வவுச்சர் நான் கேன்சல் பண்ணணும், அதாவது 2 வவுச்சர் 3 வவுச்சர் போட்டிருப்பாங்க, டூப்ளிகேட் வவுச்சரும் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வவுச்சரை கேன்சல் பண்ணால் Ctrl+X. ஓகேங்களா, Ctrl+X வந்து கட் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது எதில் வரும்னா எக்ஸலில் வரும். அதே மாதிரி தான் கேன்சல் வவுச்சர் வந்து Ctrl+X. ஓகேங்களா, சேவ் வவுச்சர் வந்து Ctrl+S. ஓகேங்களா, Ctrl+S சேவ் வவுச்சர். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது நம்ம ஆஸ் யூஷுவல் ஒன்று தான், Ctrl+P. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸிட்னா வெளியில் வருது. ஓகேங்களா, வெளியே வருது என்னது Alt+F4. நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் ஷார்ட்கட் கீ பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே தான் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலி வந்து Alt+G தான். டிஸ்பிளே மெனுவில் போகணுன்னா Alt+D, ஏன்னா டிஸ்பிளேக்கு D இருக்குங்களா, அப்போ Alt+D என்னது டிஸ்பிளேஸ் மெனு. அதே வந்து Ctrl+Dனா என்ன, இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. Alt+Dக்கும் Ctrl+Dக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆல்ட்னா என்னது ஆல்ட்ரு பண்ணி போகிறது, கண்ட்ரோல் என்னது கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா, டிலீட் லைன்னா Ctrl+D, ஆல்ட்ரு லைன்னா ஆல்ட்ரு பண்ணுறது. டிஸ்பிளே வந்து மெனுவில் போனால் Alt+D, டிஸ்பிளேயில் ஏதோ ஒரு நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு க்ரியேட் மெனுனா Alt+C. ஓகேங்களா, இப்போ ஏதாவது ஒரு என்ட்ரியை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா புதுசாக, அதுக்கு என்ன பண்ணுவோம், Alt+C டைப் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒன்றா டைப் பண்ணும்போது க்ரியேட் மெனுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்டர் மெனு. க்ரியேட் மெனுனா Alt+C, ஆல்டர் மெனுனா Alt+A. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம் அதை பார்க்க என்ன ஆகுனா Ctrl+T தான். ஓகேங்களா, Alt+T. நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன். இன்வென்ட்ரினா ஐ தான், இன்வென்ட்ரி ஐ வருதுங்களா, அதே மாதிரி தான் Alt+I. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் மோட் கம்பெனியை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ABC இந்த 3 கம்பெனி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏல வந்து எனேபிள்டாக இருக்கும். இப்போ நம்ம பிக்கு போகணுன்னா FC நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் கம்பெனி என்ன, இன்ஃபர்மேஷனில் போய் ஒரு கம்பெனி எந்த கம்பெனி வேணும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு Alt+F3 நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம எத்தனை கம்பெனி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிக்க Alt+F3. ஓகேங்களா, சேஞ்ச் கம்பெனினா F3, செலக்ட் கம்பெனினா Alt+F3. ஓகேங்களா, ஷட் கம்பெனினா என்ன, Alt+F3 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும். கம்பெனி ஷட் பண்ணோன்னா என்ன, க்ளோஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு அதர் யூஸ்ஃபுல் ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்க்கலாம். ஒரு அக்செப்ட் ஆர் எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா என்டர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதான் என்டர்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிமூவ் ஆர் நோனா எஸ்கேப்பு. ஓகேங்களா, பேக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பேக் ஸ்பேஸ் தான். நெக்ஸ்ட்டு கோ டு லைனுக்கு வந்து என்ன இதுனா Ctrl+J, அதாவது ஆஸ். கோ டு லைன் ஆஸ் வந்து Ctrl+J. நெக்ஸ்ட்டு ரிப்பீட் லாஸ்ட் என்ட்ரினா ஒய். இப்போ XYZன்னு பார்க்கும்போது இல்லை, அதில் வந்து ஒய் வந்து ரிப்பீட் லாஸ்ட் என்ட்ரினா ஒய். ஓகேங்களா, காலம்னர் ரிப்போர்ட்னால் அந்த டயக்ராம் பேசிஸில் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் காலமர், செகண்ட் காலமர், தேர்ட் காலமர்னு சொல்லி 1 2 3 4 இருக்கும். அதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் கீனா Alt+2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ஒரு ரிப்போர்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா Alt+1. ஓகேங்களா, ஒரு ரிப்போர்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா Alt+1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு எல்லா கம்பெனிக்கும் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லா கம்பெனிக்கும் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா Alt+B. ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வருது, பின்னு ஆரம்பிக்குதுங்களா, அதே மாதிரி தான் Alt+B. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, Alt+P. ஓகேங்களா, Alt+Pனா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் P தான் வரும். ஓகே, நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக வந்து அழகாக நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சர்ஸ்.